டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அரசியலியே ஒரு விஷயம் தீயா பரவின்னு இருக்கு. இது உண்மையான விஷயமா? இல்ல பொய்யான விஷயமா? அப்படின்ற ஒரு விவாதத்த தான் இங்க நம்ம என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். என்னன்னா, முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆட்சிக்கு கெடு குடுத்தார். 6 மாசத்து இல்ல, 3 மாசத்துக்குள்ளேயே இந்த ஆட்சி கவிழும் அப்படின்ற ஒரு அலாட் ஒண்ணு பண்ணாரு. இது பலராலும் திரித்து பேசப்படுவதாக தங்கம் தென்னரசு அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு, இப்போ முன் சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலேயே மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படி சொன்னது உண்மைதானா அப்படின்றத தான் கொஞ்சம் நம்ம அலசி பார்க்க போகிறோம். இந்த ஆட்சி தாவேக்கா ஆட்சி பெரும்பான்மை இல்லாமல் இங்கே ஆட்சியை பிடிச்சது. இதில் திமுக கூட்டணி கட்சிகளான இடதுசாரிகள், விசிகா, ஐயுஎம்எல், காங்கிரஸ் போன்ற கட்சிகள்லாம் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஆட்சியை தக்க வைத்திருக்கிறாங்க. ஒருவேளை இவங்க ஆட்சி அவங்க சப்போர்ட் பண்ணாமல் திமுக கூடயே இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இந்நேரம் நம்மளுக்கு கவர்னர் ஆட்சி, குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படின்றது நமக்கு அமுல்படுத்தப்பட்டிருக்கும். அதில் ஏகப்பட்ட சட்ட சிக்கல்கள்லாம் இருக்குது. இது மூலயமா பாஜக எந்த அளவுக்கு இங்கே ஆட்சி செய்வாங்க அப்படின்றது எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. மக்கள் அதிகப்படியாக விஜய் அவர்களை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஏன்னா இங்கே யாருக்குமே பெரும்பான்மை கிடையாது. ஃபஸ்ட்டு அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். தமிழக வெற்றி கழகத்துக்கோ இங்கே பெரும்பான்மை இல்லை, திமுகவுக்கும் பெரும்பான்மை இல்லை, அதிமுகவுக்கும் கிடையாது, யாருக்குமே கிடையாது. ஸோ அதிக இடங்களை அவர் பெற்றிருக்க ஃபஸ்ட் இடத்துல அவர் இருக்கிறதுனால அவர் தான் ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை கோரணும். ஸோ அந்த அடிப்படையில் தான் உரிமை கோரினார். எல்லாம் ஓகே, முடிஞ்சிருச்சு. ஆனால் இதை திமுக தோற்ற உடனே மாவட்ட செயலாளர்களை கூட்டத்தை கூட்டி ஒரு ஆலோசனை கூட்டம் பண்ணாங்க. ஸோ அதில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசும்பொழுது 6 மாதத்துக்குள்ளே எலெக்ஷன் வரும், இந்த ஆட்சி நிலையாக இருக்காது, 6 மாதத்துக்குள்ளே என்ன பண்ணணும், கவிழ்ந்துடும், எல்லாம் அடுத்த எலெக்ஷனுக்கு ரெடி ஆகிருங்க அப்படின்னு ஒரு அலாட் பண்ணார். ஒரு எச்சரிக்கை கொடுத்தாரு, ஒரு வார்னிங்கை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவர் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு திமுக எந்த விதத்தில் தடையாக இருக்காதுங்க, 6 மாதம் நாங்கள் என்ன பண்ணுவோம், அமைதி காப்போம் அப்படின்னு சொல்லிட்டார். எந்த ஒரு விமர்சனமும் முன்வைக்க மாட்டோம், நாங்கள் அமைதி காப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த ஆட்சியை இப்போ எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டோம், எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக அவர் என்ன பண்ணார், சொல்லிட்டார். ஸோ அதன்படி என்ன பண்ணாங்கன்னா, இந்த திமுக கொஞ்சம் ஒதுங்கி இருந்துட்டாங்க. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் குடும்பங்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, மைசூருக்கு டூர் கூட போயிட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இங்கே நடக்கிற சூழ்நிலைகள் இருக்குல்ல, இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு எதிராக நடக்கிற பிரச்சனை, குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற பாலியல் பிரச்சனை, போதைப்பொருள் கலாச்சாரம், இந்த மாதிரி விஷயங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் 6 மாதம் நீங்கள் டைம் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, இப்போ ஏன் விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்னு தாவேக்கா சைடுலேருந்து முதல்வர் விஜய் அவர்கள் கேட்குறது நம்மளுக்கு வியப்பாக இருக்குது. ஏங்க, உங்களுக்கு 6 மாதம் டைம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, ஆனால் அதுக்குன்னு உங்கள் ஆட்சியில் நடக்கிற அவலங்களை, அலப்பறைகளை, உங்கள் ஆட்சியில் நடக்கிற அட்டூழியங்களை, சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் விமர்சிக்கக்கூடாதுன்னெலாம் சொல்லலை. ஒரு திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு டைம் எடுத்துக்கும், ஒரு நிர்வாக ரீதியாக உங்களை நீங்கள் மெருகேற்றுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதன் அடிப்படையில் தான் 6 மாதம் டைம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, நீங்கள் 6 மாதத்துக்கு எதுவுமே சொல்லக்கூடாது, கப்பு சிப்புன்னு இருக்கணும், என் ஆட்சியில் எது நடந்தாலும் நீங்கள் வாயே திறக்கக்கூடாது, இப்படி எடுத்துக்கிட்டாங்களா நம்மளுக்கு தெரியல. ஏன்னா இங்கே யாருமே பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க, எந்த கட்சியும் பார்த்து சும்மா இருக்காது. ஒரு லெட்டர் பேடு கட்சி, ஒரு அமைப்பு கூட எடுத்துக்கோங்களேன், யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, இந்த நடக்கிற ஆட்சியில் நடக்கிற கொடுமையில் யாரும் பேசாமல் விமர்சிப்பாங்க. உங்கள் ஆட்சியில் இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறீங்க, இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எடுத்துரைப்பாங்க, சொல்லுவாங்க. ஆனால் இங்கே இவர் எதுவுமே கேட்கக்கூடாது 6 மாதத்துக்கு. அது மாதிரி தான் இவர் என்ன பண்ணுறாரு, பேசின்னு இருக்கிறார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசும்பொழுது என்ன சொன்னார்னா, இந்த நடக்கிற ஆட்சியை பார்த்தா 6 மாதம்லாம் நம்மளை தாங்க முடியாது, 3 மாதத்தில் மக்கள் என்ன பண்ணிவிடுவாங்க, இந்த ஆட்சியை என்ன பண்ண ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஒரு விஷயத்த சொன்னார். இது உடனே எல்லாரும் எப்படி நடத்துக்கிட்டாங்க, எப்படி இது பண்ணாங்கன்னா, திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கிறாரு. இப்போ இடதுசாரிகள் சண்முகம் அவர்கள் என்ன சொன்னார்னா, திமுக தலைவர் ஒரு பொறுப்பில் இருந்திருக்கிறாரு, அவர் இதுமாரி பேசலாமா, அவர் பேசுனது தப்பு அப்படின்னு சொன்னார். அதே போல சிபிஐ கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா, இது சொன்னாங்க, அவர் பல பொறுப்புகளில் இருந்திருக்கிறாரு, ஒரு முக்கியமான ஒரு சீனியர் தலைவர், அவர் போய் இது மாதிரி சொல்லக்கூடாது, ஒரு ஆட்சி கவிழணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி இப்படி கவிழணும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னது தவறு, அப்படிலாம் சொல்லக்கூடாது, அது எப்படிங்க சொல்லலாம், ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை இவர் எப்படி கவிழ்ப்பேன் அப்படின்னு சொல்லலாம், அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க, தப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அவரும் வாதத்தை முன் வச்சார்.
ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். திமுக கூட இருந்த கூட்டணி கட்சிகளே இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும் போது இது பலரும் என்ன பண்ணாங்கன்னா, ஓ திமுக தலைவர் வந்து ஒரு கெட்ட எண்ணத்துல சொல்லிட்டாரு, மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து விருப்பம் இல்ல, இந்த ஆட்சியை கவிழ்த்துக்கு பிளான் போட்டாரு, அவர் எப்படிப்பா இது மாதிரி மாறிட்டாரு, நல்லவர் தானே இருந்தாரு, ஏன் இந்த அளவுக்கு பொறாம புரிச்ச மனுஷனா மாறிட்டாரு, ஏன் இது மாதிரி பேசினாருன்னு சொல்லிட்டு ஒரு தவறான பிம்பத்தை, ஒரு தவறான கட்டமைப்பை சோசியல் மீடியாக்கள் முதற்கொண்டு எல்லாருமே என்ன பண்ணாங்க, இங்க கருத்துல முன் வச்சாங்க. ஸோ இதனால கோவப்பட்டவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா, தங்கம் தென்னரசு என்ன பண்றாரு, எங்க தலைவர் வந்து அது மாதிரிலாம் சொல்லலை, அவர் என்ன சொன்னார் ஏது சொன்னார்னு தெரிஞ்சு பேசுங்க, இது மாதிரி திருத்தலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவத்துல டென்ஷன் ஆயிருக்கிறாரு மனுஷன். உண்மையிலே தங்கம் தென்னரசு சொல்ற விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா திமுகவுக்கு அந்த எண்ணம் கிடையவே கிடையாது. ஒரு ஆட்சியை கவிழ்த்துட்டு நம்ம அங்க வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இப்ப இல்லை, கலைஞர் அவர்கள் இருக்கும் பொழுதே இல்லை அப்படின்றது இங்கே ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா 2006 திமுக ஆட்சி அமைக்கும் போது மெஜாரிட்டி இல்லை, 96 இடங்கள் தான் அவங்க வென்று இருக்கிறாங்க. ஆனால் அப்போ கூட காங்கிரஸ் பாமக உதவியோட தான் ஆட்சியை பிடிக்கிறாரு, ஆட்சி செய்கிறாரு, 5 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணுறாரு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக முடிக்கிறார். ஒருவேளை அவர் நினைச்சிருந்தாருன்னா, ஒரு எவ்வளோ பெரிய சாணக்கியர் அப்படின்றது அரசியலில் எந்த அளவுக்கு ஞானம் படைத்தவர், எந்த அளவுக்கு ஒரு வல்லமை மிக்கவர் அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரியும். அவர் நினைச்சிருந்தாருன்னா குதிரை பேரத்தை அப்பயே ஒரு என்ன பண்ணிருக்கலாம், ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம், எம்எல்ஏக்களை வாங்கி எனக்கு மெஜாரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்கலாம், எது வேணா பண்ணிருக்கலாம். ஆனா அந்த மனுஷன் எதுவுமே பண்ணல, கூட்டணி ஆட்சி கூட சொல்லல, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேபினெட்ல கூட டிஎம்கே ஆளுங்க தான் இருக்கிறாங்க, அமைச்சர்கள் அவங்க தான் இருக்கிறாங்க, ஆனா சப்போர்ட் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆட்சி அமைக்கிறார். அதுக்கப்புறம் 2017 ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு ஓபிஎஸ் இருந்தாரு, அதுக்கப்புறம் சசிகலா கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி இருந்தார்ல 2017, அப்போ கூட சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி கூட இருந்த ஓபிஎஸ்க்கு கூட 11 பேரும், டிடிவி தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் 18 பேர் பிரிஞ்சிருந்தாங்க. ஸோ நினைச்சிருந்தா திமுக அன்னைக்கு நினைச்சிருந்தா அந்த 2017 ஆட்சியை கழிச்சிட்டு அவங்க தான் முதலமைச்சராக இருந்திருக்க முடியும். ஆனால் அதை பண்ணலை, குதிரை பேரத்தை பண்ணலை. அவர் என்ன நினைச்சார்னா, இது மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட முடிவு, இவங்களாவே என்ன பண்ணிட்டோம், அடிச்சுக்கிட்டோம். ஏன்னா உள்ளுக்குள்ளேயே என்ன பண்ணிட்டு பிரளயம் போயிட்டு இருக்கு, அவங்களாம் அடிச்சுட்டு ஒரு முடிவுக்கு வரட்டும் அப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் திமுக நினைச்சிருந்தா அன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி மேலே எந்த அளவுக்கு அதிருப்தியில் இருந்தாங்க, எப்படி இருந்தாங்க அப்படின்றது எல்லாருமே நம்மளுக்கு தெரியும். அவர் நினைச்சிருந்தார்னா அன்னைக்கு குதிரை பேரத்தை ஆரம்பிச்சு தனக்கு ஓபிஎஸ் கூட பேசி ஆதரவு எனக்கு கொடுங்க, நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வரும்பொழுது இந்த கவர்மெண்ட் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைடு பேசியிருக்கலாம். டிடிவி தினகரன் தரப்பு எம்எல்ஏ கிட்ட எல்லாரும் பேசியிருக்கலாம். எல்லாருக்குமே எல்லாமே இப்போ உதாரணத்துக்கு இப்போ டிடிவி தினகரனுக்கு சப்போர்ட்டிவாக இருந்த எம்எல்ஏக்களும் ஓபிஎஸ்க்கு சப்போர்ட்டாக இருந்த எம்எல்ஏக்களும் பெரும்பாலானவர் எங்கே இருக்கிறாங்க, திமுகவில் தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ அப்போவே அவர் நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம், இந்த விஷயத்தை நடத்தி, குதிரை பேரத்தை விஷயத்தை நடத்தி ஆட்சியை கவிழ்த்துட்டு இவங்க ஆட்சியை கொண்டு வந்திருக்கலாம். ஸ்டஃப் அவருக்கு இருந்தது, இல்லாமலாம் கிடையாது. அவருக்கு சூழ்நிலையும் அப்படி சாதகமாக இருந்தது, இல்லாமலாம் கிடையாது. ஆனால் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அந்த தவறை செய்யவே இல்லை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ எப்படிங்க அவர் பண்ணிடுவார்? ஸோ இந்த விவகாரம் இருக்குல்ல, இதை கொஞ்சம் கூட யாரும் புரிஞ்சிக்காம எல்லாரும் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்க. சரி, வேற யாரும் பேசுறாங்க, ஓகே. ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளும் இப்படி பேசுதே அப்படின்ற ஒரு வலியும் வேதனையும் தான் இன்னைக்கு திமுக காரங்க கிட்ட இருக்குது அப்படின்றது. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2006 சரி, 2017 சரி, இந்த விஷயங்கள்லாம் கூட இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களே இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்படி பேசுறது தான் இவங்களுக்கு வியப்பாக இருக்குது அப்படின்றது தான் இங்கே வந்து வேதனைப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதனால மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒருபோதும் இங்கே ஒரு ஆட்சியை கவிழ்த்துட்டு நம்ம வரணும் அப்படின்றத அவர் நினைக்கவே இல்லை. ஸோ மக்கள் மனநிலைமைப்படி தான் அவர் பேசினாரை தவிர்த்துட்டு நான் ஆட்சியை கலைக்க போகிறேன் அப்படின்னு அவர் ஒரு இடத்துல சொல்லவே இல்லை. ஏன்னா இவங்க நடத்துகிற ஆட்சி நிலைமைகள் மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு, மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு, மக்கள் மத்தியில் எப்படி ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, இதன் அடிப்படையில் தான் அவர் சொன்னார். 6 மாதம்லாம் தாண்ட தேவையில்ல, 3 மாதத்தில் மக்களே என்ன பண்ணிடுவாங்க, இந்த ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டிடுவாங்க அப்படின்னு அவர் அந்த இடத்துல தான் சொன்னார். கண்டி நான் ஆட்சியை கலைச்சிட்டு நான் உட்கார போறேன் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லலை அப்படின்னு தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்றது இங்க கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயமா தான் இருக்குது. ஸோ இதை பற்றியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.